வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். முன்னாள் பிரதமர் HD தேவகவுடாவை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து உரையாடல். பிராட்வே பேருந்து நிலையத்தில் ரூபாய் 822 கோடியே 70 லட்சம் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து நிலையத்திற்கும் குரலகம் கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின். ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் சேர்ப்பதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பீகார் கூலி தொழிலாளியின் குடும்பமே கொலை செய்யப்பட்டதற்கு மதுதான் காரணம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. கொலம்பியாவில் விமான விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட 15 விமான பயணிகள் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். முன்னாள் பிரதமர் HD தேவகவுடாவை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து உரையாற்றியுள்ளார். ஜனதா தளம் கட்சியின் தேசிய தலைவரும் முன்னாள் பிரதமருமான HD தேவகவுடாவை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேரில் சந்தித்து உரையாடியுள்ளார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் முக்கிய விவகாரங்களில் HD தேவகவுடாவின் ஆழமான சிந்தனைகள் குறிப்பிடத்தக்கவை எனவும் இந்தியாவின் வளர்ச்சியில் அவரது ஆர்வம் பாராட்டத்தக்கது எனவும் தெரிவித்தார். மேலும் கர்நாடகத்தின் காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்து HD தேவகவுடா மற்றும் அவரது மகனும் அம்மாநில முன்னாள் முதலமைச்சருமான SD குமாரசாமி ஆகியோர் அவர்களது சொந்த ஊரான ஹாசனில் மாபெரும் பேரணியை நடத்த ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் HD தேவகவுடா இடையிலான இந்த சந்திப்பு மக்களிடையே கவனத்தை பெற்றுள்ளது. பிராட்வே பேருந்து நிலையத்தில் 822 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் புதிதாக கட்டப்பட உள்ள பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து நிலையம் மற்றும் குரலகம் கட்டிடத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். சென்னை மாநகராட்சியால் பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் தங்க சாலை பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் 1960ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1964ஆம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. பிராட்வே பேருந்து நிலையமானது வெளியூர் செல்லும் பேருந்துகளுக்கான உபயோகத்திற்கு வந்தது. காலப்போக்கில் இப்பேருந்து நிலையத்தில் பல்வேறு சில்லறை கடைகள் அமைந்தன. சென்னை மாநகரின் முக்கிய இடத்தில் இந்த பேருந்து நிலையம் அமைந்துள்ளதாலும் மக்கள் தொகை பெருக்கத்தினாலும் இட நெருக்கடியால் வெளியூர் செல்லும் பேருந்துகள் 2002ஆம் ஆண்டு நவம்பரில் கோயம்பேட்டிற்கு மாற்றப்பட்டது. அதன் பின்னர் பிராட்வே பேருந்து நிலையம் மாநகர பேருந்துகளுக்கான நிலையமாக மாற்றப்பட்டு தற்பொழுது பயன்பாட்டில் உள்ளது. பிராட்வே பேருந்து நிலையத்தில் சிறு கடைகள் அதிகமாக உள்ளதாலும் இட நெருக்கடியாலும் இப்பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்த ஏற்கனவே பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் 2022-2023ஆம் ஆண்டிற்கான மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மானிய கோரிக்கையில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பிராட்வே பேருந்து நிலையத்தில் பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பிற்கு இணங்க ரூபாய் 822 கோடியே 70 லட்சம் மதிப்பீட்டில் பிராட்வே பேருந்து நிலையத்தில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் புதிதாக பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து நிலையம் மற்றும் குரலகம் கட்டிடம் கட்டுவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி பிராட்வே பேருந்து நிலையத்தில் 822 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் புதிதாக கட்டப்படவுள்ள பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து நிலையம் மற்றும் குரலகம் கட்டிடத்திற்கு முதல்வர் இன்று அடிக்கல் நாட்டினார். ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்றும் கட்சியில் சேர்ப்பதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை என்றும் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பல கட்சிகளிலிருந்து விலகியவர்கள் அதிமுகவில் சேர்ந்து வருகின்றனர் என்றும் அதிமுகவின் வெற்றி பிரகாசமாக உள்ளது. அதிமுக பொதுக்குழுவில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவின்படி ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்றும் கட்சியில் சேர்ப்பதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை, எந்த வகையில் சேர்க்கவும் வாய்ப்பில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி எடுக்கப்பட்ட நடவடிக்கை எனவும் பொதுச் செயலாளர் எடுத்த நடவடிக்கை இல்லை எனவும் வரும் தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை எனவும் ஒரு சிலர் அவர்களின் தொண்டர்களை உற்சாகப்படுத்த எதையாவது கூறுவார்கள், அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் இன்னும் நிறைய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது, பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது, கூட்டணி இறுதி செய்யப்பட்டவுடன் முறையாக அறிவிப்போம் என்றும் தெரிவித்தார். மேலும் விஜய் சிறந்த நடிகர், ஆனால் சிறந்த அரசியல்வாதி நாங்கள்தான் என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்துவிட்டதாக விஜய் கூறுகிறார். யாருக்காக அவர் வந்தார் என கரூர் துயர சம்பவத்தை சுட்டிக்காட்டினார்.
மேலும் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஒரு அரசாங்கத்தை நடத்த அனுபவம் தேவை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிப்போயுள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் நந்தனம் அரசு கல்லூரியில் வளாகத்தில் உள்ள கேன்டீனில் பணிக்கு சேர்ந்த பெண் ஒருவரை கல்லூரி வளாகத்திலேயே கேன்டீன் மாஸ்டர் மற்றும் பலர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் நாள்தோறும் கொடூரமான பாலியல் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை இந்த பொம்மை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேடிக்கை பார்த்து வருவது வெட்கக்கேடானது எனவும், சென்னையில் நேற்று பீகாரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவரும் அவரது கணவரும் குழந்தையும் கொடூரமாக கொல்லப்பட்டு இந்தியாவை பதைப்பதைக்க செய்த சம்பவத்தின் பதட்டமே இன்னும் ஓய்வுறாத நிலையில் இன்று மீண்டும் ஒரு பெண் அரசு கல்லூரியின் கேன்டீனில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளாரே என்பது குறித்து கேட்டால் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதே தெரியாது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார் எனவும், அக்கறையற்ற அமைச்சரின் பேச்சு வேதனைக்குரியது மட்டுமல்ல, கண்டனத்திற்குரியது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் 1000 முறை நான் மீண்டும் மீண்டும் கூறுவதையே போல திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிப்போயுள்ளதையே இந்த தொடர் சம்பவங்கள் அழுத்தமாக நிரூபித்துள்ளது என்றும், இனியும் பொம்மை போன்று செயல்படாது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த விடியா அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். தலைநகர் சென்னையில் அடுத்தடுத்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில் உள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு சான்றாக நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன என்றும், தலைநகர் சென்னையில் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் சென்னை அடையாறு பகுதியில் காவலாளியாக வேலை பார்த்து வந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளியும் அவர் மனைவியும் குழந்தையும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும், நந்தனத்தில் அரசு கல்லூரி கேன்டீனில் பணிபுரிந்த இளம்பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவமும் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கின்றன. இந்த சம்பவங்கள் கடும் கண்டனத்திற்கு உரியவை என்றும் தெரிவித்த அவர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பீகார் கூலி தொழிலாளி, அவரது மனைவி மற்றும் 2 வயது ஆண் குழந்தை கொலை செய்யப்பட்டதற்கு மதுதான் காரணம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்ற வாக்கியம் ஏட்டளவில்தான் என்பதற்கு சான்றுதான் பீகார் கூலி தொழிலாளி, அவரது மனைவி மற்றும் 2 வயது ஆண் குழந்தை கொலை செய்யப்பட்டதற்கு அடிப்படை காரணம் மதுதான் என்றும் தெரிவித்தார். மேலும் ஒரு பெண், ஒரு குழந்தை, இவர்களில் யாரையாவது கொல்ல வேண்டும் அல்லது அருகே உள்ள மதுவை அருந்த வேண்டும் என்ற கதைக்கு ஏற்ப மதுவை அருந்திவிட்டு பெண்ணை அடைய தடையாக இருந்த குழந்தையை கொன்று பின்னர் அப்பெண்ணையும் கொன்றதாக அக்கதை முடிகிறது. ஆக மது அனைத்தையும் செய்ய வைக்கும் என்பதே இக்கதையின் சாராம்சம் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் அண்மையில் தஞ்சையில் நடைபெற்ற திமுக மகளிர் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக்கியதால் தான் தமிழகத்தில் அதிக அளவிலான பெண்கள் தொழிற்சாலைகளில் பணியாற்றுகிறார்கள் என்றார். அப்படி சொன்ன மறுநாளே தமிழகத்தையே உலுக்கிய கொடூர கொலை நடந்துள்ளது என்றும், வேலை கேட்டு நம்பி வந்த குடும்பத்தை நம்பிக்கை துரோகம் செய்து மது பாதையில் கொன்றதாக கொலையாளிகள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். ஆனால் பஞ்சம் பழிக்க வந்த வெளி மாநிலத்தவரையும் விட்டு வைக்காத மது போதை ஒரு குடும்பத்தையே நிர்மூலமாக்கி உள்ளது என்றும், பெண்கள் அச்சமின்றி வாழ இனியாவது மதுவை அறவே ஒழிக்க அரசு மதுக்கடைகள் நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இலவசங்களை அளிக்க மது வருவாயை தவிர்த்து வேறு வகையில் வருவாயை பெற பல வழிகள் உள்ளது என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் விமான விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட 15 விமான பயணிகள் உயிரிழந்தனர். கொலம்பியா வெனிசுவேலா எல்லையில் உள்ள குக்குட்டா நகரிலிருந்து ஓகானாவிற்கு கொலம்பியா அரசின் விமான நிறுவனமான சதேனா விமானம் புறப்பட்டது. இந்த விமானத்தில் 13 பயணிகளும் 2 விமானிகளும் பயணித்த நிலையில் ஒகானாவில் தரையிறங்குவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னதாக விமானத்துடனான தொடர்பை கட்டுப்பாட்டு மையம் இழந்துள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த பகுதியில் விமானத்தை தேடும் பணியில் அந்நாட்டின் விமானப்படை ஈடுபட்டு வந்த நிலையில் விமானம் விபத்திற்குள்ளானதாகவும் பயணித்த அனைவரும் பலியானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொலம்பியாவில் ஏற்பட்ட விமான விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் வருகின்ற தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர் ஒருவரும் என 15 பேர் உயிரிழந்து விட்டதாக அந்நாட்டின் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது.
கோவை கொடிசியா வளாகத்தில் சர்வதேச ஜவுளி தொழில்துறை மாநாட்டை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று நடைபெற்ற முதலாவது சர்வதேச ஜவுளி தொழில் மாநாடு 360 என்ற நிகழ்ச்சியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக ரூபாய் 1100 கோடிக்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன்படி தமிழகத்தில் ஜவுளி ஏற்றுமதியில் சிறந்து விளங்கிய நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த ஏற்றுமதியாளர் விருதுகள் வழங்கினார். மேலும் சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்கள் என 5 பிரிவுகளில் முதலிடம் பெற்ற 5 நிறுவனங்களுக்கு தலா ரூபாய் 2 லட்சம் பரிசு தொகையுடன் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினார். மேலும் 10 நிறுவனங்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினார். இதனையடுத்து பழைய நூற்பு இயந்திரங்களை நவீனப்படுத்த வங்கிகள் மூலம் 2% வட்டி மானிய திட்டத்தின் கீழ் ஒரு நூற்பாலைக்கு ரூபாய் 11,70,000 கடன் வழங்கும் ஆணை வழங்கினார். அதேபோல் சாதாரண விசைத்தறிகளை நவீன ரேப்பியர் தறிகளாக மாற்றவும், புதிய தறிகள் வாங்கவும் 12 விசைத்தறியாளர்களுக்கு மொத்தம் ரூபாய் 67,49,000 மானியமாக வழங்கினார். இதேபோன்று துணி நூல் பதனிடம் பிரிவில் புதிய ஆலைகள் தொடங்கவும் விரிவாக்கம் செய்யவும் முன்வந்த 3 நிறுவனங்களுக்கு ரூபாய் 1092 கோடி மதிப்பிலான மூலதன முதலீட்டு மானியத்திற்கு அரசின் கொள்கை அளவிலான ஒப்புதல் ஆணை வழங்கப்பட்டது. இதன் மூலம் ஜவுளித்துறையில் பெரும் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் அகலமான துணி அச்சிடும் இயந்திரங்கள் வாங்கிய 2 நிறுவனங்களுக்கு ரூபாய் 38,35,000 மானியமும், ஆயத்த ஆடை பிரிவில் தானியங்கி துணி வெட்டும் இயந்திரம் வாங்கிய 3 நிறுவனங்களுக்கு ரூபாய் 142,94,000 மானியம் வழங்கப்பட்டது. பல்லவாடா தொழில்நுட்ப ஜவுளி பூங்காவிற்கு மாநில அரசின் பங்காக ரூபாய் 1,30,00,000 மானியமும், கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் இணைந்து மேற்கொள்ளும் 6 ஆராய்ச்சி திட்டங்களுக்கு ரூபாய் 138,32,000 நிதி உதவியும் வழங்கப்பட்டது. இதனையடுத்து மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது சர்வதேச ஜவுளி தொழில் மாநாட்டின் மூலம் கோவையின் ஜவுளி தொழில் உலக தரத்திற்கு உயரும் என்றும், குறிப்பாக செயற்கை இழைகள் மற்றும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். முன்னதாக ஜவுளித்துறை அரங்குகளை துணை முதலமைச்சர் பார்வையிட்டார். தொடர்ந்து ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சியும் கண்டுகளித்தார். மாநாட்டில் அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் ஜவுளித்துறை சார்ந்த பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்க உள்ள நிலையில் விழா நடைபெறும் இடத்தை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கொல்லார் பகுதியில் வரும் 4ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் நிறைவு விழா மற்றும் முதியோர்களுக்கான ஓய்வூதியத்தின் தொடக்க விழா நடைபெற உள்ளது. விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். இந்த நிலையில் விழா நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை திண்டிவனத்தில் தொடங்கி வைக்கிறார் என்றும், 10,000 பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்குகிறார் என்றும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் பேரூராட்சி பகுதியில் ரூபாய் 20,16,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் பேரூராட்சி பகுதியில் நியாய விலை கடை கட்டடமின்றி மக்கள் பெரும் சிரமப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் புதிதாக நியாய விலை கட்டிடம் கட்ட வேண்டும் எனவும், அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் நுழைவாயில் கட்டிடம் அமைக்க வேண்டும் எனவும் கண்ணமங்கலம் பகுதி மக்கள் முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரனிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து 2023-24 ஆண்டில் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் 20,16,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நியாய விலை கடை கட்டிடம் அமைக்கப்பட்டது. இதுபோன்று ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி நுழைவாயில் கட்டிடம் அமைக்கப்பட்டது. கட்டிட திறப்பு விழாவிற்கு அதிமுக பேரூர் கழக செயலாளர் பாண்டியன் ஏற்பாடு செய்திருந்தார். விழாவில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் பங்கேற்று ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு நியாய விலை கடையையும் பள்ளியின் நுழைவாயிலையும் திறந்து வைத்தார். விழாவில் ஒன்றிய கழக செயலாளர் திருமால், பேரூராட்சி அம்மா பேரவை செயலாளர் செல்வம் உட்பட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய நான் தயார் என்றும், டிடிவி தினகரன், அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தயாரா என்று கைலாசப்பட்டி பண்ணை வீட்டில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டி பண்ணை வீட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கூட்டணி குறித்து என்னுடைய நிலைப்பாடு தொடர்பாக யூகங்கள் அடிப்படையில் வதந்திகள் பரப்புவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும், அதுதான் ஜனநாயகத்திற்கு அழகு என்று தெரிவித்தார்.
மேலும் சட்ட போராட்டம் நடத்தி வரும் இயக்கமாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் செயல்பட்டு வருகிறது எனவும், எங்களிடம் தொண்டர்கள் இருக்கிறார்களா என்பதற்காக ராமநாதபுரத்தில் பலாப்பழ சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டேன். அப்போது எவ்வாறெல்லாம் இடையூறு செய்தார்கள் என்று உங்களுக்கே தெரியும் என்றும், தொண்டர்களும் மக்களும் என் பக்கம் இல்லை என்றும், செயற்கையான சூழலை உருவாக்கிட சூழ்ச்சி செய்தார்கள் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மேலும் தொண்டர்களின் உரிமையை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இந்த இயக்கம் செயல்பட்டு வருகிறது எனவும், அதற்காகத்தான் சட்ட போராட்டம் நடத்தி வருகிறோம். தற்பொழுது வரை அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர நான் தனியாக வெற்றி பெற வேண்டும், கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் இல்லை என்றும் தெரிவித்த அவர், அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய நான் தயாராக என்றும், டிடிவி தினகரன் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தயாரா என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பினார். தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த இயக்கம் தொடங்கவில்லை. நீங்க அதான் புரிஞ்சுக்கிறோம். கழகத்துடைய சட்ட விதியை மீட்டெடுப்பதற்காக சட்ட போராட்டம் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பதான் சொன்னேன், நீங்களா ஒரு கருத்தை திணிக்காதீங்க, தமிழக மக்களிடத்தில் தொடர் திணிக்காதீங்க. ஏன் முன்னாலே உட்காந்து நீங்க திணிக்கிறீங்க. குடியாத்தம் அடுத்த குளித்திகை கிராமத்தில் நடைபெற்ற பெண்களுக்கான இலவச மருத்துவ முகாமை குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமல விஜயன் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பொயட்ஸ் தன்னார்வ தொண்டு நிறுவனமும் அரசு தலைமை மருத்துவமனையும் இணைந்து பெண்களுக்கான மார்பக வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் உள்ளிட்டவற்றை கண்டறிவதற்கான முகாம் குடியாத்தம் அடுத்த குளித்திகை கிராமத்தில் நடைபெற்றது. முகாமில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமல விஜயன் கலந்து கொண்டு வாழ்த்துறையுடன் சிறப்புரையாற்றி முகாமினை தொடங்கி வைத்தார். முகாமில் அரசு தலைமை மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் ஆல்வின் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பங்கேற்று முகாமில் கலந்து கொண்ட பெண்களுக்கு வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் ஆகியவற்றிற்கு சிகிச்சை அளித்து ஆலோசனைகளை வழங்கியதுடன் இலவசமாக மருந்து மாத்திரைகளை வழங்கினர். முகாமில் பொயட்ஸ் தொண்டு நிறுவனத்தின் இயக்குனர் சமூக சேவகி திரிவேணி, குளித்திகை பஞ்சாயத்து தலைவர் சுமித்ரா பாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர். முகாமில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் கல்லூரி உணவகத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் கல்லூரி உணவகத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இந்திய மாணவர் சங்கம் மற்றும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நந்தனம் கலைக்கல்லூரியில் கேன்டீனில் வேலை பார்க்கும் பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டது என்றும், அரசு கல்லூரிகளில் பாதுகாப்பில்லாத சூழல் தொடர்ந்து நிலவி வருகிறது என்றும், இந்த சம்பவத்தில் இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும், சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் எனவும், சென்னை மாநகரில் உள்ள அனைத்து கல்லூரிகளில் உள்ள மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக இந்திய மாணவர் சங்கத்தின் தென் சென்னை மாவட்ட தலைவர் அமர் தெரிவிக்கையில், இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலுங்குது நந்தனம் கல்லூரிக்குள்ளாரியே இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை ஒட்டி என்னன்னு சொன்னால், இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி அரசு நந்தனம் கல்லூரி ஆகட்டும், நேற்றைய தினம் சிபிடி கல்லூரியில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. பீகார்லேருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாட்ச்மேனுடைய ஒய்ஃபு இன்றைக்கி பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. பேர்ணம்பட்டு அருகே வசிப்பவர்களுக்கு குடியிருப்பிற்கான பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேர்ணம்பட்டு அடுத்த ஏரிக்குத்தி கிராமத்தில் 1500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பத்தினர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாரத ஸ்டேட் வங்கி முன்பு இஸ்லாமியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பேர்ணம்பட்டு காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது விரைவில் ஏரிக்குத்தி பகுதியில் வசிப்பவர்களுக்கு அரசு சார்பில் குடியிருப்பிற்கான பட்டா வழங்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். சாலை மறியல் போராட்டத்தால் குடியாத்தம் பேர்ணம்பட்டு சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி புதுக்கோட்டையில் பட்டதாரி பொறியாளர்கள், வேளாண் அலுவலர்கள் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு பொறியாளர் கூட்டமைப்பின் சார்பில் பட்டதாரி பொறியாளர்கள் மற்றும் வேளாண் அலுவலர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசு பொறியாளர்களுக்கு இணையாக தமிழக அரசின் துறைகள், வாரியங்கள் மற்றும் கழகங்களில் பணியாற்றும் பொறியாளர்களுக்கு, வேளாண் அலுவலர்களுக்கும் ஊதிய விகிதம் நிர்ணயிக்கப்படும் என்று கடந்த தேர்தல் காலத்தில் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று 6வது ஊதிய குழுவில் வழங்கப்பட்ட ஊதியம் விகிதங்களை உறுதிப்படுத்தி
அதன் அடிப்படையில் 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்திட வேண்டும், பொறியாளர்கள், வேளாண் அலுவலர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். காட்டுமன்னார் கோவிலில் தமிழக ஐக்கிய ஜனதா கட்சியில் மாநில செயலாளர் KJ இம்ரான்பால் இல்ல திருமண விழாவில் மாநில தலைவர் ராஜகோபால் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தமிழக ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் KJ இம்ரான்பால் இல்ல திருமண விழாவின் வரவேற்பு விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் ராஜகோபால் கலந்து கொண்டு மணமகன் கிங்ஸ்லின், மணமகள் எவாஞ்சலின் ஆகியோரை வாழ்த்தினார். இதேபோன்று இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி பிரமுகர்கள், சமுதாய தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். திருமண வரவேற்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் ராஜகோபால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் பூரண மதுவிலக்கை வாக்குறுதியாக அறிவிக்கும் கட்சிக்கு தமிழக ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ஆதரவு அளிக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பள்ளி, கல்லூரிகளில் அருகே போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க தமிழக அரசு கண்காணிப்பு கேமரா அமைக்க வேண்டும், பாலியல் சீண்டல் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது காலம் தாழ்த்தாமல் 6 மாத காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழக காவல்துறையில் பாதுகாப்பு பிரிவு என்ற அமைப்பை உருவாக்கி கூடுதல் காவலர்களை நியமிக்க வேண்டும், மத்திய அரசு அறிவித்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனே துரிதப்படுத்த வேண்டும் என்றும் தமிழக ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் மாநில தலைவர் வழக்கறிஞர் ராஜகோபால் தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தமிழக ஐக்கிய ஜனதா தளத்தின் மாநில பொதுச் செயலாளர் இப்ரான்பால், மாவட்ட தலைவர் சரவணன், மாவட்ட செயலாளர் செல்வகுமார், மாநில மகளிர் அணி தலைவர் ஜெயந்தி உட்பட பலர் உடன் இருந்தனர். லோக்கல் ஸ்டேஷனில் உட்பட்ட பகுதிகளில் ஏதாவது ஒரு கிரைம் நடந்தால் யார் போய் தடுக்கிறது, யார் அரசு பண்ணுறது? அதனால் இந்த பாதுகாப்பு பிரிவு தனியாக உருவாக்கி அவர் தனி விங்கு போட்டு இந்த லா அண்ட் ஆர்டர், கிரைமு, டிராஃபிக் எல்லாத்தையும் பார்க்க தனி விங்கு போட வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். இதெல்லாம் அரசு செய்ய வேண்டும். மேலும் ஏற்கனவே கடலூர் அருகே குழந்தைக்குப்பம் பகுதியில் கிராவல் குவாரி நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் அதிமுக பிரமுகர் வினோத் என்பவரை கை துப்பாக்கியால் மிரட்டும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விளங்கம்பட்டு கிராமத்தை அடுத்த குழந்தைக்குப்பம் பகுதியில் கிராவல் குவாரி நடத்தி வரும் கிருஷ்ணமூர்த்தியின் மகன் கோபாலுக்கும் அதே பகுதியை சேர்ந்த அதிமுக பிரமுகர் கொஞ்சிக்குப்பம் வினோத் என்பவருக்கும் இடையே தொழில் போட்டி காரணமாக அடிக்கடி மோதல் இருந்து வந்தது. இந்த நிலையில் வினோத் தனது ஆதரவாளர்களுடன் குழந்தைக்குப்பத்தில் உள்ள கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது மகன் கோபால் நடத்தி வரும் கிராவல் குவாரி பகுதிக்குள் புகுந்து தகராறில் ஈடுபட்டனர். அப்போது கிருஷ்ணமூர்த்தியின் மகன் கோபால் தன்னிடம் இருந்த கை துப்பாக்கியை எடுத்து அதிமுக பிரமுகர் வினோத்தை மிரட்டியுள்ளார். இதனை அங்கிருந்தவர்கள் செல்போனில் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்தனர். இந்த காட்சிகள் வைரலாகி வருகிறது. இது குறித்து அதிமுக பிரமுகர் வினோத் நடுவீரப்பட்டு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கோபாலிடம் விசாரணை மேற்கொண்டனர். ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என வலியுறுத்தி கரூரில் தமிழ்நாடு பொறியாளர்களின் கூட்டமைப்பினர் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பொறியாளர்கள் கூட்டமைப்பினர் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பட்டதாரிகள் சங்கத்தினர் இணைந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர் முருகவேல் தலைமையில் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி வழங்கிய ஊதிய விகிதத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அளவில் பொறியாளர்கள் கூட்டமைப்பினர் மற்றும் வேளாண்மை பட்டதாரிகள் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திராவிடம் என்ன செய்தது என கேட்கிறார்கள். திராவிடம் பெண்களின் முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளைத்தான் செய்தது என்றும், இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் அருப்புக்கோட்டையில் மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் கீழ் மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கினார். அப்போது மடிக்கணினியை பெற்றுக்கொண்ட மாணவிகள் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களை சந்தித்து மடிக்கணினி வழங்கிய அமைச்சருக்கும் தமிழக அரசிற்கும் மாணவிகள் நன்றி தெரிவித்தனர். அதன் பின்னர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரங்களை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பார்வையிட்டார். அதன் பின்னர் அமைச்சர் உரையாற்றினார். அப்போது இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும், திராவிடம் என்ன செய்தது என கேட்கிறார்கள்.
திராவிடம் பெண்களின் முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளைத்தான் செய்தது என்றும், நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உங்களுக்கான முதலமைச்சராகத்தான் உள்ளார். எனவே நிறைய படித்து திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். தரணம்பேட்டை பகுதியில் செயல்படும் மருத்துவர் மாறன் பாபு கிளினிக்கில் குடியாத்தம் குழந்தைகளுக்கான இருதய நோய் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியில் செயல்படும் மருத்துவர் மாறன் பாபு கிளினிக்கில் சென்னை மியாட் மருத்துவமனை சார்பில் குழந்தைகளுக்கான இலவச இருதய நோய் சிகிச்சை மற்றும் ஆலோசனை முகாம் நடைபெற்றது. முகாமில் இருதய மருத்துவர் ஹரிப்பிரியா கலந்து கொண்டு சிறார்களுக்கு இருதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளித்து ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கினார். இதில் குழந்தைகள் நல மருத்துவர் மாறன் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் 354வது பிரிவு அரசாணையை மறு ஆய்வு செய்து 20,000 மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க கோரி 2வது நாளாக மருத்துவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகத்தில் அரசு மருத்துவர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் 354வது பிரிவு அரசாணையை மறு ஆய்வு செய்து 20,000 மருத்துவர்களுக்கு ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி மருத்துவர் கூட்டமைப்பின் பாலகிருஷ்ணன் தலைமையில் மருத்துவர்கள் 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படாத நிலையில் மருத்துவ சங்கத்தினர் அறிவிப்பு ஒன்றை அறிவித்துள்ளனர். அதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அளித்த வாக்குறுதியை தற்போது ஆளும் கட்சியில் இருந்து கொண்டு நிறைவேற்றி தர ஏன் தயங்குகிறார் என்றும் தெரிவித்தனர். மேலும் அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களுக்கான புதிய பணியிடங்களை உருவாக்கி மருத்துவர்களை கூடுதலாக பணி நியமனம் செய்திட வேண்டும். தற்போது போராடும் அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் தலைவர்களை அழைத்து பேசி கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இந்தியாவின் பல மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் தான் மிக குறைவான ஊதியத்தை பெறுகின்றனர் என்றும், சமூக நீதியை காக்க அக்கறையுடன் செயல்படும் தமிழ்நாடு அரசு மருத்துவர்களுக்கு பொருளாதார நீதியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நோயாளிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் ஒத்துழையாமை இயக்கம் போல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும், வருகை பதிவேட்டை புறக்கணித்து கலந்துரையாடல் கூட்டம், ஆன்லைன் கூட்டங்களை புறக்கணிப்பதாகவும் மருத்துவ சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இன்று எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாளை அதாவது வருகின்ற 30 முதல் பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் என்ற முறையை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று ஒரு கோரிக்கையும், அது மட்டுமல்லாமல் அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்பிலிருந்து வெளியில் வருகின்ற ஒரு 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 தீர்மானத்தையும், அது மட்டுமில்லாமல் அஃபீஷியல் மீட்டிங் ஆன்லைன் ஆஃப்லைன் என்பதை புறக்கணிப்பது என்றும் தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம். இது 30ஆம் தேதி முதல் நடைபெறும். கொடைக்கானலில் செயல்படும் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் மடிக்கணினி வழங்கப்பட்டது. உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் கல்லூரிகளில் பயின்று வரும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அட்டுவம்பட்டி பகுதியில் செயல்படும் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று வரும் 300க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு தமிழக அரசு சார்பில் மடிக்கணினி வழங்கப்பட்டது. இதனை மாணவிகள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். வேடசந்தூர் தேர்வு நிலை பேரூராட்சியில் வசிக்கும் மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும், மாரம்பாடி சாலையில் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், நீதிமன்றங்கள், மின் பகிர்மான கழக அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், வட்டார போக்குவரத்து அலுவலகம், அரசு பொது மருத்துவமனை, போக்குவரத்து கழக பணிமனை, பேருந்து நிலையம் மற்றும் ஏனைய அரசு அலுவலகங்கள் உள்ள தேர்வு நிலை பேரூராட்சியாக வேடசந்தூர் அமைந்துள்ளது. இந்த பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ள நிலையில் திமுகவை சேர்ந்த மேகலா கார்த்திகேயன் பேரூராட்சி தலைவராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் வேடசந்தூரில் வரலாற்று சிறப்புமிக்க குடிநீர் ஆதாரமாக உள்ள சிறப்பு வாய்ந்த குடகனாறு இன்று கூவமாறாக மாறி சுகாதார சீர்கேட்டை விளைவிக்கின்றது என்றும், மேலும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வேடசந்தூருக்கு சிறப்பு வாய்ந்த பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட்ட நிலையில் பேருந்து நிலையத்தை மாற்றியமைக்கும் முயற்சியாக பேரூராட்சி நிர்வாகம் அரசியல்வாதிகளின் கமிஷன் நோக்கத்திற்கு இணங்கி பயனாளிகளுக்கு வசதி குறைவான பேருந்து நிலையத்தை உருவாக்கி வருகின்றது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மாரம்பாடி மார்க்கமாக செல்லக்கூடிய சாலையில் குப்பை குடோன் சரிவர பராமரிக்கப்படாததால் மாரம்பாடி சாலையில் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் அதிகப்படியாக கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்டுமன்னார் கோவில் மா ஆதனூர் கிராமத்தில் அமைந்துள்ள
திருநாளை பூவார் நந்தனார் ஆலயத்தின் 48ஆம் நாள் மண்டல பூர்த்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் மா ஆதனூர் கிராமத்தில் அமைந்துள்ள சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ சிவலோகநாதர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கார்த்திகை மாதம் 24இல் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு பூஜ்ய ஸ்ரீ சங்கரநேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் முன்னிலையில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மண்டல பூர்த்தி விழா நடைபெற்றது. விழாவிற்கான நிகழ்ச்சிகளை சங்கரமடத்தின் நிர்வாகி பிரசாத், டாக்டர் AP அன்பு செல்வன் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் திருப்பரங்குன்றம் சிவாகம கலாநிதி சிவஸ்ரீ ராஜா பட்டர் கலந்து கொண்டு யாக வேள்விகளை நடத்தினார். விழாவில் பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி, அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என் முருகுமாரன், தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் மதுரை தங்கராஜ், தமிழர் சேனை கட்சி தலைவர் எரிமலை ராமச்சந்திரன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் UK மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு மண்டல பூர்த்தி விழாவை சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சிற்பி பரமகுரு கிராம முக்கியஸ்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் மா ஆதனூர் கிராமத்தை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ சிவலோகநாதரை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் HD தேவகவுடாவை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து உரையாடல். பிராட்வே பேருந்து நிலையத்தில் ரூபாய் 822 கோடியே 70 லட்சம் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து நிலையத்திற்கும் குரலகம் கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் சேர்ப்பதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி திட்டவட்டம். அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பீகார் கூலி தொழிலாளியின் குடும்பமே கொலை செய்யப்பட்டதற்கு மதுதான் காரணம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. கொலம்பியாவில் விமான விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட 15 விமான பயணிகள் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.